அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று சொல்லப்போகும் கதையின் பெயர் புண்ணியமான பாவம். ஒரு காட்டில் வேடன் ஒருவன் தன் குடும்பத்துடன் வசித்து வந்தான். அவன் விலங்குகளை வேட்டையாடுவதையே தொழிலாக கொண்டிருந்தான். எப்பொழுதாவது கடவுளை வழிபடவும் செய்தான். அன்று வேட்டைக்கு கிளம்பிய அந்த வேடனுக்கு ஒரு விலங்கும் கண்களுக்கு தெரியவில்லை. தன் மனைவி மக்கள் பசியோடு இருப்பார்கள் என்று நினைத்து வருந்தினான். விலங்குகளை தேடி களைப்படைந்த அவன் ஆற்றில் நீர் அருந்த சென்றான். சற்று தூரத்தில் ஒரு குருட்டு விலங்கு நீர் அருந்துவதை கண்டான். அந்த விலங்கை கொல்ல மனமில்லை என்றாலும் தன் குடும்பத்தின் பசியை உணர்ந்து அம்பு எறிந்தான். அது விலங்கின் மீது பட்டதும் இறந்து போனது. அந்த நேரம் தேவதூதர்கள் வந்து அவனை சொர்க்கத்திற்கு அழைத்து சென்றனர். நான் செய்தது பாவம், அதற்கு ஏன் சொர்க்கலோகம் அழைத்து வந்தீர்கள் என்று கேட்டான். தேவதூதர்கள் கூறினர், அந்த விலங்கு முன்ஜென்மத்தில் ரிஷியாக அவதரித்து தவம் செய்து கடவுளிடம் தான் எல்லா விலங்கையும் கொல்லும் வரத்தை தர வேண்டும் என்று கேட்க கோபம் அடைந்த கடவுள் அடுத்த ஜென்மத்தில் குருட்டு விலங்காக பிறந்து எவன் உன்னை கொல்கிறானோ அவனே புண்ணியவான் என்று சொல்லி சாபமிட்டார். அந்த விலங்கையே நீ இன்று கொன்றாய் என்றனர். ஒரு செயலின் விளைவை கொண்டுதான் பாவமெது புண்ணியமெது என்று தீர்மானிக்க முடியும் என்பதை வேடன் உணர்ந்தான். நன்றி, வணக்கம். என் கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.